தரும். இகம் அப்படிங்கிற இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய பயனை தரும். 2 பயன் இதுல மறைஞ்சிருக்கு. 2மே தரக்கூடியது சிவாய நம என்ற மந்திரம். சரி, அப்ப நீங்க மனதில் வைத்து, சி என்றால் உடுக்கை, வா என்றால் வீசுகரம், யா என்றால் அமைந்த கரம், நா என்றால் நெருப்பேந்திய திருவடி, மா என்பது ஊன்றிய திருவடி, அதாவது அரக்கனை ஊன்றி வைத்திருக்கிற திருவடி அப்படின்னு பேர். சரி, இனி அடுத்து சில நேரங்களில் ஓம் என்கிற எழுத்தோடு மந்திரம் சொல்லுவோம். ஓம் அப்படிங்கிற அதுக்கு பிரணவம் என்று பெயர். இந்த பிரணவ மந்திரத்துக்கு நடராசத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த திருவாசி தான் ஓம் என்கிற பிரணவம். இப்போ நீங்கள் பார்க்கிறீங்க இல்லைங்களா, நடராச பெருமானுடைய வடிவத்தில் சுற்றி இப்போ திருவாசி என்று பெயர். பிரபாவலயம் என்று வடமொழி சொல்வது உண்டு. திருவாசி, தமிழ் சொன்ன திருவாசின்னு பேர். அந்த ஓம் என்கிற பிரணவமே இங்கே திருவாசியாக நிற்கும். அப்போ நீங்கள் நடராச பெருமான அந்த திருவாசியோடும் பார்க்கலாம், திருவாசி இல்லாமலும் பார்க்கலாம். ஏன், மந்திரம் ஓம் என்ற எழுத்தோட சேர்த்தும் சொல்லப்படும், ஓம் என்ற மந்திரம் இல்லாமலும் சொல்லப்படும். அது நம்ம மந்திரத்துக்கு மட்டும்தான் அந்த அடிப்படை. மற்ற எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஓம் என்கிற பிரணவ மந்திரம் இல்லாமல் மந்திரம் இல்லை. நீங்க அதை யாரையாவது பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ஓம் என்ற பிரணவத்தை சொல்லாம எந்த மந்திரம் கிடையாது. ஆனா 5 எழுத்து மந்திரத்தை சொல்றதுக்கு ஓம் சொல்லவே வேண்டியதில்லை. சொன்னா தப்பெல்லாம் இல்லை, சொல்லலாம், சொல்லாமே விடலாம். சார் இப்படி சொன்னா எப்படி சார், ஒன்று சொல்லுன்னு சொல்லுங்க, சொல்லாதேன்னு சொல்லுங்க. அதை விட்டு சொன்னா சொல்லு, சொல்லாம விட்டா என்னத்த அப்படின்னு கேட்டா அதை நான் சொல்லக்கூடாது, குருநாதர் சொல்லணும். குருநாதர் உங்க காதல மந்திரம் சொல்லும் போது ஓம் சேர்த்தி சொல்லி இருந்தாருன்னா சேர்த்தி தான் சொல்லணும். அவர் உங்களுக்கு ஓம் சொல்லும் பொழுது விட்டு சொல்லி இருந்தாங்கன்னா சேர்த்தாம தான் சொல்லணும். அதனால உரிமை எங்க இருக்குது, குருநாதர் உபதேசம் பண்ணும்போது இருக்குது. நல்லா மறந்துடாதீங்க, நான் நடத்தி கொண்டிருப்பது பாடம் தான் நடத்துறேன், நான் உபதேசம் பண்ணல, மறந்துடக்கூடாது. இது உபதேசம் அல்ல, பாடம். பாடத்துல எல்லா நுட்பத்தையும் சொல்லி கொடுக்கலாம். உபதேசத்துக்கு வரும்போது மந்திர உபதேசம் காதல மட்டும்தான் சொல்லப்படும். அதை பிடித்து கொள்கிற நாம் மந்திரம் சொல்லி சொல்லி அனுபவிச்சுக்கணும். அவர் தான் அனுபவத்துக்குரியவர், நாங்க தியரிக்குரியவர். இங்க பிராக்டிக்கல்லாம் வேலையில்லை, ஒன்று தியரி கிளாஸ் தான். நம்ம பாடம் நடத்துறோம், சொல்லலாம், அவ்வளவுதான். அதை மேல உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால், இந்த மந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்குமானால் தீட்சை வாங்கிக்கிங்க, அவ்வளவுதான் சொல்லலாம்.